யுத்தம் ராஜாக்களுக்கும் என் தேவனுடைய சேனைகளுக்கும் நடைபெறப் போகிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அர்மேகதான் பள்ளத்தாக்கு இன்றைக்கும் யுத்தத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறது. நெப்போலியன் அர்மேகதான் பள்ளத்தாக்கை கண்டவுடனே சொன்னானாம், ஒரு நல்ல ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு ஏற்ற இடம் என்று தெரிவித்தானாம். என் அன்பு சகோதரனே, சாலமோனுடைய மெகிதோ நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாமினுடைய ஊர் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் சேனை வீரர்கள் சுற்றி வர விழுந்த எரிகோ கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சூசான் அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏலீம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் உண்மையா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானிக்க முடியும். சவுல் கில்போவா மலையிலே மரித்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது. இந்த சவுலினுடைய அரண்மனை கிபியா என்ற இடத்திலே இருந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது. 1 சாமுவேல் 10:26. கிபியாவை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது சவுலின் அரண்மனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கில்போவா மலையிலே மரித்த போது அவனது ஆயுதங்களை பெத்சான் நகரத்தில் உள்ள அஸ்தரோத் தெய்வத்தின் கோவிலிலே வைத்தார்கள் என்று 1 சாமுவேல் 31:10 கூறுகிறது. இன்றைக்கு பெத்சான் நகரமும் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த இடத்திலே அஸ்தரோத்தின் தேவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே சவுலினுடைய சரீரம் தூக்கி போடப்பட்டதோ அந்த தேவாலயமும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதற்கு சான்றுகள் எத்தனை வேறும் நேரம்தான் போதாது. நினிவே என்ற நகரத்தை குறித்து புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். யோனா என்பவன் இந்த நினிவே நகரத்திற்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நினிவே நகரத்தை யார் கட்டினது என்று கூட வேதம் தெரிவிக்கிறது. எந்த நகரத்திற்கும் அதன் ஆரம்பம் என்ன, முடிவென்ன, எல்லாவற்றையும் தெரிவிப்பது பரிசுத்த வேதாகமம். அசூர் என்பவன் தான் இதை கட்டினான் என்று ஆதியாகமம் 10:11 கூறுகிறது. நினிவே நகரத்திலே ஒரு மேடு ஒன்று பல காலமாய் ஆராயப்படாமல் இருந்தது. 100 அடி உயரமுள்ள இந்த மேட்டிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய முற்பட்ட போது, இதுதான் நினிவேயில் யோனாவினுடைய கல்லறை இருந்த இடம் என்று சொல்லி பாரம்பரிய மக்கள் சொல்ல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை அவர்களே தடை செய்து விட்டார்கள். ஏனென்றால் இது புனிதமேடு என்று அவர்களால் எண்ணப்படுவதினால். நினிவேயிலே யோனாவின் கல்லறை கிறிஸ்தவம் உண்மை என்பதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் உண்மை என்று இந்த புதைபொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாம் சான்று பகருகிற நேரத்திலே இவையெல்லாம் அமைதியாக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றன. சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முழு தகவல்களையும் என்னால் கொடுக்க முடியும். இந்த சமாரியாவை சேமேர் என்பவனிடத்திலிருந்து உம்ரி என்பவன் கட்டினான் என்று சரித்திரம் கூறுகிறது. ஏன் இதற்கு பெயர் சமாரியா? சேமேர் என்பவனிடத்திலிருந்து வாங்கினதினால். இந்த சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்ட போது ஒரு கட்டத்திலே அது தந்தத்தினால் நிறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சமாரியாவிற்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தவன் ஆமோஸ் தீர்க்கதரிசி. அவன் தனது புத்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு சுகபோகமாய் வாழ்கிறதை அவன் கண்டிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமாரியாவை ஆராய்ச்சி செய்த போது ஒரு கட்டத்திலே சமாரியா தந்தத்தினால் நிறைந்திருக்க கண்டார்கள். இன்னும் சான்றுகள் எத்தனை தேவை சொல்லுகிறேன். சமாரியாவில் இருந்த ஆண்ட ஆகாப் நாபோத் என்ற ஏழையின் திராட்சை தோட்டத்தை வஞ்சித்து அவனை கொன்றதால் நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்தில் ஆகாப்பின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று எலியா தீர்க்கதரிசி அவனுக்கு உரைக்கிறார். அப்படியே ஆகாப்புக்கு யுத்தம் சம்பவிக்கிறது. அவனை நோக்கி ஒரு யுத்த வீரன் அம்பு எய்யும் போது அவனுடைய கவசத்திற்கு நடுவே அம்பு பட அவன் ரதத்திலே விழுந்து விடுகிறான். உடனே அவனுடைய ரதத்திலே அவனுடைய ரத்தம் சிந்தினதாக வேதவசனம் தெரிவிக்கிறது. எனவே அவன் இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவினார்கள் என்று வேதம் தெரிவிக்கிறது. கழுவின போது தீர்க்கதரிசி சொன்னது போலவே கர்த்தர் சொல்லியிருந்தபடியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கு சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த ஆகாப்பின் கவசமும் ரதமும் கழுவப்பட்ட குளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள், வேதத்தின் சம்பவங்கள் உண்மை என்பதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமாரியாவிலே ஆகாப்பினுடைய அரண்மனையிலே ஆராய்ச்சிகள் தொடர்ந்த போது தந்த மாளிகை இருந்த இடத்தில் பல தட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த தட்டுகளில் சிறு சிறு குழிகளும் அவற்றில் பல நிற வண்ணங்களும் காணப்பட்டன. இவைகள் முக அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டவை என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த தட்டுகளின் நடுவில் இருந்த பள்ளத்திலே சாயங்களை சேர்ந்து கலப்பதற்கு ஏற்றவாறு இவை வடிவமைக்கப்பட்டிருந்தன. கண்டுபிடிக்கப்பட்ட ஆகாப் அரண்மனையின் அலங்கார தட்டுகளில் சிகப்பு நிற சாயம் இன்றும் இருந்ததா?
ஆகாப்பின் மனைவி ஏசபேல் சாயங்களினால் தன்னை சிங்காரித்துக் கொண்டாள் என்ற வேதத்தின் குறிப்பிற்கு புதைபொருள் ஆராய்ச்சி சான்று பகர்ந்திருக்கிறது. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறிய தகவலுக்கு கூட புதைபொருள் ஆராய்ச்சி சான்று பகர்ந்திருக்கும் என்றால் பெரிய தகவலான இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதற்கு எப்படி சான்று இல்லாமல் போய்விட முடியும்? எப்படி ஆதாரங்கள் இல்லாமல் போய்விட முடியும்? உங்கள் இருதயமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். சமாரியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட தந்த மாளிகை, சமாரியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஏசபேலின் அலங்கார தட்டுகள், இவை வேதவசனம் உண்மையானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனை, இன்னும் சான்றுகளை நான் உங்களுக்கு அடுக்கி கிறிஸ்தவத்தின் ஆதார சான்றுகளை உங்களுக்கு நிரூபிக்கத்தான் போகிறேன். பாபிலோன் என்ற இடத்திலே புதைபொருள் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. பாபிலோனிலிருந்து எந்த ஆவி எழும்பினதோ அந்த ஆவிதான் இன்றைக்கு உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நடப்பு நேரத்திலே சனகரிப்பை கிண்டிவிட்ட ஆவி, நேபுகாத் நேச்சாரை தூண்டிவிட்ட அதே ஆவி, வருகின்ற நாட்களில் அந்தி கிறிஸ்துவை தூண்டிவிடப் போகிற அதே ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரம் இது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிற நேரம் இது. யுத்தங்கள் வெடிக்கின்ற நேரம் இது. பாபிலோன் நகரத்தில் புதைபொருள் ஆராய்ச்சிகள் நடந்தபோது வேதத்தின் கருத்துக்களுக்கு சான்றுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. சில சான்றுகளை சொல்கிறேன், கவனமாய் சிந்தனையை தீர்க்கமாக்கி கொண்டு கேளுங்கள். பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்க நேபுகாத் நேச்சார் கட்டளையிட்டான் என்பதாக தானியேல் 1 அதிகாரம் கூறுகிறது. இவ்வாறு யூத கைதிகளுக்கு இத்தகைய வாய்ப்புகளும் வசதிகளும் அளிக்கப்படுவதில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேதத்தின் குறிப்பை குறை கூறி வந்தனர். சமீபத்திலே பாபிலோன் நகரத்தில் புதைபொருள் ஆராய்ச்சிகள் நடந்தபோது ஒரு அரண்மனை கட்டிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்கட்டிடத்திலே ஒரு கல்வெட்டு காணப்பட்டது. அக்கட்டிடமானது யூத கைதிகள் அவர்களில் ராஜகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்தேயருடைய கல்வியை கற்றுக்